வள்ளல் பாரி பயிற்சி மையம், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம். முதுகலை ஆசிரியர் பணிக்கான தமிழ் தகுதி தேர்வு. புறப்பொருள் இலக்கணம். பண்டை தமிழர்கள் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என தமிழ் இலக்கணத்தை வரையறை செய்தனர். இவற்றுள் மூன்றாவதாக அமையக்கூடிய பொருள் இலக்கணம் அகம், புறம் என்னும் 2 பாகுபாடுகளை உடையது. அகம் தமிழருடைய காதல் வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் பேசுவது. புற இலக்கணம் மக்களின் சமூக வாழ்வை பேசுவது. புற இலக்கணம் குறிப்பாக தமிழருடைய போர் சார்ந்த மரபுகளை விளக்கி கூறுவதாக அமைகிறது. தொல்காப்பியர் தம்முடைய தொல்காப்பிய இலக்கண நூலில் அகத்திணைகளை 7ஆகவும் புறத்திணைகளை 7ஆகவும் குறிப்பிடுகிறார். தொல்காப்பியர் குறிப்பிட்ட வெட்சி, வஞ்சி, உளிஞை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் என்று சொல்லக்கூடிய 7 திணைகள் பிற்காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை ஆசிரியரால் 12ஆக விரித்துரைக்கப்பட்டன. புறப்பொருள் வெண்பாமாலை ஆசிரியர் ஐயனார் இதனார் அகத்தியருடைய மாணவர்கள் 12 படைத்த பன்னிரு படலம் என்னும் நூலில் புலமை பெற்றவர். பன்னிரு படலம் என்பது முதல் புறப்பொருள் இலக்கண நூல். அந்நூலை பின்பற்றி ஐயனார் இதனார் புறப்பொருள் வெண்பாமாலையை வெண்பா யாப்பில் படைத்திருக்கிறார். அந்நூலில் அவர் வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என புறத்திணைகளை 12ஆக பாடியிருக்கிறார். இவை புறப்பொருள் வெண்பாமாலை நூலில் படலம் என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றன. அதாவது வெட்சி படலம், கரந்தை படலம், வஞ்சி படலம், காஞ்சி படலம், நொச்சி படலம், உளிஞை படலம், தும்பை படலம், வாகை படலம், பாடான் படலம், பொதுவியல் படலம், கைக்கிளை படலம், பெருந்திணை படலம் என அமைகின்றன. இப்போது நாம் 12 திணைகளையும் காண்போம். வெட்சி பகை நாட்டின் மீது படையெடுத்து சென்று பசுக்களை கவர்ந்து வருவது. இதன் பெயர் வெட்சி. பசுக்களை கவரும்போது வீரர்கள் வெட்சி பூவை சூடிக்கொள்வார்கள். இந்த வெட்சி பூ என்பது செம்மை நிறமானது. கரந்தை வெட்சியார்கள் கவர்ந்து சென்ற பசுக்களை கரந்தை பூ சூடி மீட்பது கரந்தை திணை எனப்படும். இந்த கரந்தை சிவகரந்தை, விஷ்ணு கரந்தை என 2 வகைப்படும். சிவகரந்தை சிவப்பு நிறமுடையது, விஷ்ணு கரந்தை நீல நிறமுடையது. இது பூடு வகை சார்ந்தது என்று கூறுவார்கள். வஞ்சித்திணை மண்ணாசை கொண்டு பகை நாட்டின் மீது படையெடுத்து செல்வது வஞ்சித்திணை. படையெடுத்து செல்லும்போது வஞ்சிப்பூவை சூடிக்கொள்வது வழக்கம். மாற்றான் நாட்டை கைப்பற்ற கருதினாலும் அது வஞ்சித்திணை என்றே கருதப்படும். காஞ்சித்திணை படையெடுத்து வந்தவர்களை நாட்டுக்குள் புகாதவாறு தடுத்து நிறுத்துவது காஞ்சி. அவ்வாறு தடுத்து நிறுத்தி போரிடும்போது காஞ்சிப்பூவை சூடிக்கொள்வார்கள். காஞ்சிப்பூ அடையாள பூவானது. நொச்சித்திணை எயில் காத்தல் நொச்சி என்று கூறுவார்கள். அதாவது கோட்டை மதிலை காத்து கொள்வது நொச்சித்திணை. இப்போரின் போது நொச்சிப்பூவை சூடிக்கொள்வார்கள். உளிஞை கோட்டையை முற்றுகையிடுவது உளிஞை. கோட்டை முற்றுகையின் போது போரில் உளிஞை பூ சூடப்படும். தும்பைத்திணை பரந்த போர்க்களத்தில் 2 படைகளும் நேருக்கு நேராக நின்று போர் புரிவது தும்பைத்திணை. அடையாள பூவாக தும்பைப்பூ சூடப்படும். வாகைத்திணை போரில் வெற்றி பெற்றவர் சூடுவது வாகை. வாகைப்பூ அடையாள பூவாக சூடப்படும். பாடான் திணை பாடப்படும் ஆண்மகனுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ் முதலியவையெல்லாம் பாடப்படுவது பாடான் திணை. பொதுவியல் திணை வெட்சி முதலாக பாடான் வரை கூறப்படாத செய்திகளையும் அகத்திற்கும் புறத்திற்கும் பொதுவான செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை. கைக்கிளை ஒருதலை காதலையும் பெருந்திணை பொருந்தா காமத்தையும் குறிக்கும். இவ்வாறாக புறத்திணைகள் 12ஆக எடுத்து கூறப்பட்டுள்ளன. நன்றி, வணக்கம்.